கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆறுதல் கூறிய நிலையில் அரசு வழிகாட்டுதலோடு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். கருணாபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் விஷச்சாராயம் அருந்தியதில் 57 பேர் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளோரிடம் நலம் விசாரித்த ஆட்சியர் பிரசாந்த் அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாடூர், வீரசோழபுரம் ஆகிய கிராமங்களில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆட்சியர் நேரில் ஆறுதல் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களின் படிப்பு, தொழில், வீடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அரசின் உத்தரவின்படி உயிரிழந்தோரின் குழந்தைகளுக்கு நிரந்தர வைப்புத் தொகை வழங்க கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கல்வராயன் மலை ஊராட்சியில் உள்ள 2 ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளியில் ஆய்வு செய்து மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மாணவர்களிடம் கலந்துரையாடிய ஆட்சியர் பிரசாந்த் படிப்பின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார்.